ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான நம்மளுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் இந்த புதிய நாளிலே இணையதளத்தின் மூலமாய் உங்களை முகமுகமாய் சந்திப்பதை மிகவும் சந்தோஷம். என் இருதயம் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்கிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்னை அனுப்பும். ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்கிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் போவா என் காரியமாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய் தின்ற போது அந்த சத்தம், அந்த கர்த்தருடைய ஆவியான உரைக்கிற சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறார், அதற்கு நான் என்னை அனுப்பும், இதோ அடியேன் என்னை அனுப்பும் என்றே. தேவனுடைய சத்தத்தை கேட்டவன் தேவ சித்தத்தை செய்ய ஆயத்தமாயிருப்பான். எனக்கு அருமையானவர்களே, அவன் தேவாலயத்தில் நிற்கிறான், அவன் தரிசனம் காண்கிறான். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வத்தை தேவ தூதர்கள் ஆராதிக்கிறதை காண்கிறான். செராபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம் எத்தனை மிகுந்த நல்லவ, எத்தனை கிருபை உள்ளவ, எப்படிப்பட்டவன் என்பதை அவன் தரிசனமாய் கண்டவுடனே இந்த சத்தம் கேட்டவுடனே அர்ப்பணிக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இந்த நாளிலே எத்தனை முறை நாம் அர்ப்பணித்து, எத்தனை முறை பொருத்தனை பண்ணி, எத்தனை முறை தேவ சமூகத்தில் நின்று ஜெபித்து, எத்தனை முறை நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லி தேவனையே மாற்றுகிறோம். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? தேவ தூதர்களை தரிசிக்கிறா. 6 இறக்கைகள் உள்ள சிறகுகள் உள்ள தூதர்கள் 2 சிறகாலை தன் தலையை மூடி, 2 சிறகாலை கால்களை மூடி, 2 சிறகாலை பறந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிறவன் இந்த சத்தத்தை கேட்டவுடன் தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆண்டவரே, இதோ நான் போகிறேன், இதோ நான் போகிறேன் என்று சொல்லி எனக்கு அருமையான ஒரு ஊழியர் வீதமாய் சாட்சி கொடுத்தார். நான் ரட்சிக்கப்பட்ட புதிய நாட்கள். இன்றைக்கு ஜெர்மன் தேசத்தில் இந்த ஊழியர் இருக்கிறார். நம்முடைய இந்திய தேசத்தில் உள்ளவர், நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு அருமையான சகோதரர். அவர் விதமாய் சொன்னார், முதல் கூட்டம் தூத்துக்குடியிலே ஆயத்த பண்ணியிருக்கிறோம். அவர் வரும்பொழுது இப்படி சொன்னார், வந்த உடனே வரும்பொழுது இப்படி சொன்னார், உள்ளே வரும்போது ஸ்டேஜுக்கு வரும்பொழுது மைக்கை பிடித்த உடனே சொன்னார், ஐஸ், கப்பைஸ், கோனைஸ், பாலைஸ் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் சிரித்தாங்க. அதில் நானும் சிரித்தேன். அவர் விதமாய் சொன்னார், இப்படித்தான் நான் ஒரு ஐஸ் விற்கிறவனாய் தெருவாய் நின்றேன். இன்றைக்கு இலவசமாய் இயேசுவை கொடுக்கும்படியான ஒரு பாக்கியம் வந்திருக்கு. ஒரு குடிகாரனாய் ரோட்டிலே புரண்டு கொண்டிருந்த என்னை கர்த்தர் மாற்றினா. கர்த்தருடைய சத்தம் எனக்கு நேராக வந்தது. நான் என்னை அர்ப்பணித்தேன். இதோ நான் போகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி என்னை அர்ப்பணித்தேன். என்னை கர்த்தர் தூக்கி உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கான்னு சொன்னார். அவரை ஒரு நாள் சந்திக்கும் பொழுது அவர் விதமாக சொன்னார், நான் என்னுடைய வாழ்க்கையிலே ரோடாய் அலைந்து ஐசு வித்தவன். இன்றைக்கு தேசமாய் கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா தம்பி? என்னை முற்றிலும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். நான் போகிறேன், இதோ நான் போகிறேன் என்று சொல்லி என்னை முற்றிலும் அர்ப்பணித்தேன். தேவன் கரத்தில் எடுத்தா, தீர்க்கதரிசியாய் மாற்றினா, தேவனுடைய கரத்தினால் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தா. நான் கடந்து போக, அநேக தேசங்களுக்கு கடந்து போக தேவன் எனக்கு கிருபை தந்தார் என்று சொல்லி தாழ்மையோடு கூட பேசினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான நண்பா, அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, என் அன்பு தம்பி, தங்கச்சி, உங்களை தேவனுக்கு அர்ப்பணித்து பாருங்கள். நீங்கள் தேவனுக்கு தேவை. தேவன் அங்கலாய்ப்பின் சத்தம் உங்கள் செவிகளிலே, உங்கள் உள்ளங்களிலே தொனிக்கட்டும். இதோ என் காரியம் நடக்க வேண்டும், எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கின்றீர்களே, தேவன் சொல்கிறார், தன்னையே அர்ப்பணித்த ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு மகனே, மகளே, நீ வேண்டும். உன்னை கொண்டு இந்த இந்திய தேசத்திலே, உன்னை கொண்டு இந்த தமிழ்நாட்டிலே, உன்னை கொண்டு உன்னுடைய திருச்சபையிலே நான் பயன்படுத்த வாஞ்சியாக இருக்கிறேன். உன்னை அர்ப்பணிப்பாயா? நீ எனக்கு தேவை. யார் போவா என்று சொல்லி என்னுடைய சத்தம் உன் செவிகளிலே தொனிக்கும் என்று சொன்னார். உன்னை அர்ப்பணி, நான் என் கரத்தினால் உன்னை பயன்படுத்த வாஞ்சியோடு இருக்கிறேன். காரணம், நான் உனக்காகவே மரித்தேன் என்று சொல்லி அருள்நாதர் இயேசு பட்சத்தில் வந்து நிற்கிறா. ஆணி வாய்ந்த கரங்களோடு நிற்கிறா. உன்னை ஆசீர்வதிக்கும்படியா நிற்கிறா. உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்யும்படியா நிற்கிறா. உன்னை அர்ப்பணித்து பாருங்கள், இன்றைக்கு அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, குமாரனாய் இயேசு இரட்சகரின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு வருகிறேன். இயேசு சுவாமி, ஏசியாவிடத்திலே பேசின சத்தம், ஏசியாவிடத்திலே பேசின சத்தத்தை இன்றி உடைய ஜனங்களுக்குள்ளாய் துணிக்கப்படும்.
தகப்பனே, அர்ப்பணிக்கிற ஜனங்களை அற்புதமாய் கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். எல்லா மகிமையும் மக்கை செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமே. ஆமே. God bless you.